அன்பு கலந்த வழக்க வருகிறது அவை இவர்களே அமுது குரலை ஏற்க போகுது. அன்பு கலந்த வழக்க வருகிறது அவை இவர்களே அமுது குரலை ஏற்க போகுது. காலையில ஏறு முட்டி காலையோட மண்ணு கட்டி சோர்படு போல மனுக்கு வணக்கம். காலையில ஏறு முட்டி காலையோட மண்ணு கட்டி சோர்படு போல மனுக்கு வணக்கம். கரிகளோட நூலை போல தாரமா ரசிக்க கட்டு வாலிபசமான இருக்கு வணக்கம். கரிகளோட நூலை போல தாரமா ரசிக்க கட்டு வாலிபசமான இருக்கு வணக்கம். ஒரு வணக்கம் 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 முதல்ல நான் வந்து சொல்லுறேங்க வணக்கம். வணக்கம் 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 நாலு பத்தி சொல்லுறேன் வணக்கம். அத்த கூலியால் என்ன அரசாங்க வேலைகளை முத்து போன புத்திரக்கு வணக்கம். அத்த கூலியால் என்ன அரசாங்க வேலைகளை முத்து போன புத்திரக்கு வணக்கம். மறுபோட்டு மணி எழுது மேல கூட கிடைக்காம போனவருக்கு வணக்கம். மறுபோட்டு மணி எழுது மேல கூட கிடைக்காம போனவருக்கு வணக்கம். ஒரு வணக்கம் 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 முதல்ல நான் வந்து சொல்லுறேங்க வணக்கம். வணக்கம் 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 நான் வந்து சொல்லுறேங்க வணக்கம். பத்தாத கூலி இல்ல சாமோடு சார கட்டும் ஒத்தனாறு வேத்திரிக்கு வணக்கம். பத்தாத கூலி இல்ல சாமோடு சார கட்டும் ஒத்தனாறு வேத்திரிக்கு வணக்கம். பத்தாளு வேலைகளை ஒத்தாள செய்கிற சித்தாடு பெண்களுக்கு வணக்கம். பத்தாளு வேலைகளை ஒத்தாள செய்கிற சித்தாடு பெண்களுக்கு வணக்கம். வணக்கம் 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 முதல் நாள் வந்து சொல்லுறேங்க வணக்கம். வணக்கம் 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 முதல் நாள் வந்து சொல்லுறேங்க வணக்கம். அப்படி இருக்கணும். ஹலோ பேச குறைச்சி சார்பு மட்டும் வைங்க போதும். ஹலோ இந்த ஊர்லயே இவ்வளவுதான் கூட்டமாத்தா வருவாங்க என்னன்னு தெரியல. இப்ப வர சாப்பிட்டு குழம்புல தண்ணி ஊத்திட்டு வருவா. குழம்புல எப்படி தண்ணி ஊத்துவாங்க? நீ சொல்றது ஒரு விதத்துல உண்மைதான். விருந்தாடி அதிகமா வந்தா லேஜா வராம விருந்தாடி அதிகமா வந்தா லேஜா சாம்பார்ல தண்ணியை ஊத்தி உப்பு கலக்கணும்னா ஒண்ணும் தெரியாது. ஏன் அப்படி? இந்த ஹோட்டல்ல கலக்குறாங்க பாரு அந்த கதையாத்தான். ஆமா இருந்தாலும் விருந்தாளி வந்தா சுடுதண்ணி காய்ச்சி ஊத்திட வேண்டியதானே? முகத்துல ஊத்த வேண்டியதாங்கடா. இல்லைன்னா தலையில ஊத்தி விடுங்க. இந்த வெள்ள உரியா உறிஞ்சு தொலைஞ்சு நாசமா போகட்டும். அப்பா வீட்டுக்கு சாப்பிட வந்து அப்படித்தான் பண்ணுவியா? அப்படிலாம் பண்ண மாட்டேப்பா. என்னமோ 15 தடவை விருந்துக்கு வந்தது மாதிரியே அவர் சொல்லுவாரு. சொல்லு. இன்னொரு விஷயம் எனக்கு இப்ப வர கட்ட கட்ட சொப்பனமா தட்டுது. எனக்கு அப்படிதான் தட்டுது. இப்படியே தொடர்ச்சியா நம்ம நாடகம் நடிப்போமா இல்ல பாஸ்போர்ட் எடுத்து எங்கிட்டாவது துபாய் சிங்கப்பூர் மலேசியா எங்கிட்டாவது போய் பொழப்பு நடத்துவோமா அப்படின்னு போய் காளையர்கள் தெப்பக்குளத்தை சுத்தி ஒரு ஐயர் சோசியம் பாக்குறாரு, ஜாதகம் பாக்குறாரு. ஆமா எல்லா பக்கத்துல தான் பாக்குறாரு. அவர்கிட்ட போய் நோட்டை விரிச்சு காட்டினேன். அவர் இல்லடா அவர் சொல்லிட்டாரு, ஐயா நீ ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ இருக்கிறதுல இந்த நாடகத்தை நடிச்ச நீ வாழ்க்கையில பொழைச்சுக்க. மேற்கொண்டு துபாய் போறேன்னு சொன்னா இங்க ஈரான் அங்கிருந்து முரட்டு குண்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு அனாத பணமா செத்து தொலைஞ்சு நிலைமை அப்படி இருக்கு. ஆமா அதனால நாடகம் பார்க்க வர நாடகம் பார்க்க உங்களுக்கும் பிரியமில்லாம போச்சு, வர நடிக்கிறதுக்கு எங்களுக்கும் ஆர்வம்லாம் போச்சு. இருந்தாலும் இங்க வந்திருக்கக்கூடிய ரசிகர்களை மதிச்சு இந்த நாடகத்தை நல்ல விதமா நடத்தணும் நாங்க முடிவோட இருக்கோம். வந்தவன ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்க பக்கத்து எதுவுமே பேசவே மாட்டேன். பப்புன்னு டான்ஸ் முடிச்சுடுவோன்னே நாங்கள் பை தலைவனியை சுருட்டிக்கிட்டு போயிருவோம். அப்படின்னு பெண்களும் இந்த ஆண்களும் உட்காந்துருந்தீங்க. நீங்கள் தயவு செய்து இப்போ எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சு போனால் பொட்டலை பார்த்து அது கட்டினாலும் சரி, இந்த போக்கோச்சை பார்த்து கட்டினாலும் சரி, எங்கிட்டாவது நாடகத்தை விடிய வச்சு போடுவோம். ஆமாம் அமைதியாக இருந்து இந்த நாடகத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நாடகத்தை இனிதே தூங்குகிறோம். நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பு சார்ந்த பெரியவர்களே, ஆட்சிமந்த தாய்மார்களே, நாடக கலா அரசியல் மக்களை இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்துள்ள சுற்று வட்டார பகுதி ரசிகர்களே, காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்பும் விவசாய பெருங்குடி மக்களை கண்டு இந்தியாவை வருங்கால வல்லரசாகக்கூடிய இளைஞர்களை தலைவர்களை கடமை கண்ணி கட்டுப்பாடு என்று கூடிய உயர்ந்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இந்த விழாவினை சிறந்த முறையில் நடத்தக்கூடிய விழா குழுவினர் அத்தவர்களுக்கும் என் சார்பும் என் கலை குடும்பத்தாரின் சார்பாகும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த குளிக்காத மேனிகடும் குளிர்ந்த உணவுகடும் பொய்யான அழகுகடும் பொய்யுரைத்தால் புகழ்கெடும், துடிக்காத இளமைகெடும், துவண்டிட்டால் வெற்றிகெடும், தூங்காத இரவுகெடும், தூங்கினால் பகலுங்கெடும். அவ்வை பிராட்டி பொன்மணி கிணங்க இங்கு கூடியிருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் எங்கள் தலைதாழ்ந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்கள் கலைப்பணியை துவங்குகிறோம். நன்றி வணக்கம் வணக்கம். என்னப்பா குளிக்காத மேனிகேடும்? குளிக்காத மேனின்னா 3 நாள் குளிக்கலன்னா இந்த நாத்தம் முடிச்ச உடம்பு, இந்த மனுஷ உடம்பு பக்கத்துல போக முடியாது. இதுலதான் நம்ம பூரா நறுமணம் ஜவ்வாது செண்டு எல்லாத்தையும் போத்துக்கிட்டு பகிர்ச்சம் பண்ணிக்கிட்டு தர்றான். ஆமா குளிர்ந்த உணவு கெடும்னா ராத்திரி ஆக்கின சோறு நாளைக்கு ராத்திரி பார்த்தனா நூலாம்பட பிடிச்சு போயிடும். ஆமா பொய்யான அழகு கெடும்னு வச்சுக்க. 25-30 வயசுக்குள்ளதே இந்த இளமை பருவம் அழகு புறாமே இந்த ஆம்பளையும் பொம்பளையும்
புருஷன் பொண்டாட்டியை மதிக்கிறதுல, பொண்டாட்டி புருஷனை மதிக்கிறதுல, பூரா இப்ப பூரா நான் தான் அழகு, எனக்கு தோல் சிகப்பா இருக்கு அப்படின்னு கீழ்ச்சி செருப்பை போட்டுக்கிட்டு இப்படி குண்டியை தூக்கிக்கிட்டு இப்ப பூரா திறம் பாரு. இந்த அழகு பூரா ஒரு 35-45 வயசுல இந்த நாய் தோல் சுருங்கி போயிடும். அதுக்கப்புறம் இந்த கையாட்டுல இருக்கிற நாய் கூட நம்மளை நக்கியும் பார்க்காது எட்டியும் பார்க்காது. இது பொய்யான அழகு கிடும். பொய்யுரைத்தால் புகழ் கிடும். பொய்யா பேசிக்கிட்டு தெரிவாங்க பாரு நிறைய பேரு. ஐயோ அப்போ தருத்துனே பிடிச்ச அந்த மாதிரியே பேசுவாங்க. ஆமா, அவங்கள்ட்ட மட்டும் கூடவே கூடாது, சேரவே கூடாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கிறேன். பொய்யுரைத்தால் புகழ் கிடும், பேரு கெட்டு பெருண்டாங்க. ஆமா, துடிக்காத இளமை கிடும். பிறந்தவனையே ஒரு குழந்தையா இருந்த துடிப்பா இருக்கணுமா, நல்லா விறுவிறுப்பா இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்க சவளை வாஞ்சி பிறந்திருக்கான்னு சொல்லுவாங்க. ஆமா, தூங்காத இரவு கெடும், தூங்காத இரவு கெடும், தூங்கினால் பகலும் கெடும். ஆமா, அப்படினால அமைதியா இருந்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நாடகத்தை இனிதே தூங்குகிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். கடவுள் புண்ணியத்துல நீங்க நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கடவுள் தான் சாமியை கும்பிட்டு என்னத்தான் இங்கிட்டு குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிய? இங்கிட்டு பாருங்கத்தா, அப்படி பேசினா வாடையா வருப்பா. வாடை வந்தா என்ன பண்ற, ஒரு இது ஊதுவத்தியை பத்த வச்சுக்க. ஆமா, அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி பேசுற? வர வர உனக்கு கடவுளே. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தி வந்திருக்கா, வாயாடி முண்டை. அவ இப்பதான் 3 மாசம் முழுகாம இருக்கா. அவ பிள்ளையும் பார்க்க கூடாது, ஒரு மயிரும் பார்க்க கூடாது, அந்த கரு களைஞ்சே வரும். அப்படி கும்பிடணுமா? அப்படி கும்பிடவே கூடாது. கடவுளே, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தன் இளவட்ட பையன் ஒரு 3.5 லட்சம் ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்கியிருக்கேன். இந்த பைபாஸ்ல போகும்போது கார் வண்டி அடிச்சு அவன் காலு கை ஒடிஞ்சு ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் இழுத்துக்கிட்டே சாகணும். அப்படி கும்பிடணுமா? அப்படிலாம் கும்பிடக்கூடாது. கடவுள்கிட்ட போய், கடவுளே இந்த பூலகத்துல என்னை நல்ல விதமா கைகால் சொத்தோட நல்லா படைச்சிருக்க, நான் நல்லா சம்பாதிக்கிறேன், என்னால முடிஞ்சதை இல்லாத ஏழை வாழைக்கு நான் உதவி செய்யறேன், நல்ல விதமா படைச்சதுக்கு நன்றி கடவுளே அப்படின்னு அந்த நன்றியை செலுத்துறதுக்கு தான் போறான். ஆமா, அதனால கோயில்ல போய் அவனை கேளு இவனை கேளு காசை வெட்டி போடுறது, இந்த வெள்ளச்சாவலை வாங்கி குத்துறது, அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. கடவுள் யாருக்கு பதில் சொல்லுவாரு? ஒத்த கடவுளை வச்சுக்கிட்டு 1.5 கோடி பேர் போய் கடவுள்கிட்ட போய் முறையிட்டா யாருக்கு தான் பதில் சொல்லுவாரு? மக்கள் இவங்கிட்ட வாழ்றதுக்கு பேசாம வேற எங்கிட்ட தொலைஞ்சு வரும்டா அப்படின்னு கடவுள் பெறப்பட்டு போயிருவாரு. முருகன்லாம் வேலை தூக்கி வீசி எரிஞ்சிட்டு ஒரு மயில பிடிச்சி போஸ்ட் மரத்துல கட்டிட்டு இவங்களோட அலை கொடுக்கறதுக்கு வேற எங்கிட்டாவது போயிடலாமடா அப்படின்னு பெறப்பட்டு போயிருவாரு. அதனால கடவுளை போட்டு தொந்தரப்படுத்தக்கூடாது. ஆமா, அறிவு எதை வச்சு அறிவு வரும்னு சொல்லு. எதை வச்சு? இந்த உலகத்தை யாரு சொன்னா? அடையாண்டா மாப்பிள்ள, படிச்சாலுக்கு தான் அறிவு இருக்கு. படிக்கிறது பூரா அறிவு நீங்க நினைக்கிறீங்க. இப்போ ஒரு அம்மா அப்பா இருக்கான்னு வை, அம்மா அப்பா தாய் தாப்பா இருக்கான்னு வை, ஒரு பெத்த உள்ள தவறு செஞ்சான்னு வச்சுக்க, தவறு செஞ்ச உடனே தாய் தாப்பன்னு சொல்லுவாங்க, ஏன்டா நீ படிச்ச உள்ள தப்பு பண்ணலாமாடா, ஏப்பா இப்படி தப்பு பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த உலகத்துல படிச்ச ஆளுங்க மட்டும்தான் மிகப்பெரிய தப்பு பூராமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. சுழன்றும் ஏறு பின்னுது உலகு அப்படின்பாங்க. ஏன்னா இந்த உலகத்துல ஏன்னா உழுதவன் இருக்காம பாருங்க, நம்ம எதை வேணாலும் தள்ளி வைக்கலாம், நாம சாப்பிட்றது அந்த உலகத்துல தள்ளி வைக்க முடியுமா? ஒரு நாள் சாப்பிடலன்னா மறுநாள் கிருகிருன்னு சுத்திரும், விழுந்து வருது. ஆமா, ஆனா இந்த உலகத்துல விவசாயி குடி உழுகுறான் பாருங்க, அவன் பின்னாடிதான் இந்த நாடும் நாட்டு மக்களும் பின்னாடி நிக்கணும். ஆனா அந்த உழுகுறவர் என்ன பண்றாரு? ஒரு மனுவை எழுதிக்கிட்டு போய் ஆமா அதிகாரிகிட்ட போய் எனக்கு இதை செஞ்சு கொடு அதை செஞ்சு கொடு அப்படின்னு இருக்காரு. ஆமா, ஏன் அப்படி சொல்றாருன்னா இந்த உலகத்துல படிச்சவன் பூரா நம்ம அறிவாளின்னு நம்ம முதல்ல நம்ம நினைச்சோம் பாருங்க, இதுதான் முதல் தப்பு. ஆமா, அறிவு எப்படின்னு கேட்டீங்கன்னா அனுபவம் வந்து இந்த உலகத்துல அறிவு, அனுபவம் மாதிரி இந்த உலகத்துல அறிவு எதுவுமே கிடையாது. ஆமா, அதனால எல்லாரும் நல்லா படிங்க, அனுபவமா இருங்க. ஆமா, பிறருக்கு கெடுதல் செய்யாம வாழுங்கன்னு சொல்லிக்கொண்டு நாடகத்தை இனிதை தூங்குகிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம். உட்காருப்பா. என்று மானும் பெண்ணும் கொட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு, பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு, அப்பன் என்று மம்மை என்று மானும் பெண்ணும் கொட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு, யான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு, அதில் வித்தன் என்றும் புத்தன் என்றும் சித்தன் என்றும் ஆவதென்ன சக்கையாக போகும் கரும்பு, யான பெண்ணே சக்கையாக போகும் கரும்பு, பந்தவாச சேற்றில் வந்து விழுந்த தேகம் எந்த கங்கை ஆற்றில் இந்த கடுக்கு போகும், அப்பன் என்றும் அம்மை என்றும் மானும் என்றும் கொட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு, யான பெண்ணை குப்பையாக வந்த உடம்பு. ஜீவன் இங்கு யாரடா, குத்தம் இன்று யாரும் இல்லை, பாவம் மூட்டை தானடா.
மூட பித்தன் என்று பேசுகின்ற ஊரடா புத்தி கட்ட மூடற்கென்றும் ஞான பார்வை ஏதடா ஆதி முதல் அந்தம் உன் பந்தம் உன் சொந்தம் நீ உள்ள மறைதான் வந்து வந்து கூடும் கூத்தாடும் விட்டோடும் ஒரு சந்தை கடைதான் இதில் நீ என்ன நான் என்ன வந்தாலும் சென்றாலும் என்னாச்சு விட்டு தள்ளு அப்பன் என்றும் அம்மை என்று மானும் என்றும் கொட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு யான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு கையும் காலும் மூக்கம் கொண்டு ஆட வந்த காரணம் ஆடித்தானே சேர்த்து வைத்த பாவம் யாவும் தீரணும் ஆட ஆட பாவம் சேரும் ஆடி ஓடும் ஆடிடா ஆட நாடும் மாட்டேன் என்று ஓடி போனதாரடா கட்டு கட்டு ஓடும் என்னாலும் என்னாலும் உள்ள குரங்கு கட்டுப்பட கூடு நீ ஓடு எப்போதும் மெய்யான விலங்கு மனமாடாமல் வாடாமல் மெய்ஞானம் உண்டாக ஞானமற்று விடும் அப்பன் என்றும் அம்மை என்று மானும் என்று முட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு யான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு அதில் புத்தன் என்றும் பித்தன் என்றும் சித்தன் என்றும் மாவதென்று சக்கையாக போகும் கரும்பு யான பெண்ணே சக்கையாக போகும் கரும்பு வந்த மாச சேற்றில் வந்து விழுந்த வேகம் எந்த கங்கை ஆற்றில் இந்த அழுக்கு போகும் அப்பன் என்றும் அம்மை என்று மானும் என்றும் கொட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு யான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு அதில் பித்தன் என்றும் புத்தன் என்றும் சித்தன் என்றும் மாவதென்று சக்கையாக போகும் கரும்பு யான பெண்ணே சக்கையாக போகும் கரும்பு கொடுப்பேன் நாங்க போய் குழு கட்டுறது இல்லையா? அப்பன்னா நான் ஒரு யோசனை சொல்றேன். நம்ம காலையில நாடகம் முடிச்சுட்டு காலையில நல்லா டிப்பனை சாப்பிட்டு 8:30 9 மணிக்கு போய் காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து என்ன பண்ணுவான் வாக்கா மக்களா தம்பி மிருதங்க வாசிக்க, நீ அந்த மாதிரி உரிமை வாசிக்க, வந்திருக்க டான்ஸ்கார பிள்ளைய அரப்பாவுடைய கட்டி இந்த வயறு போகுதுவார் இதே மாதிரி ஒரு கயிறை கட்டி அந்த பிள்ளைய கம்பை வச்சுக்கிட்டு அப்படியே நடக்க சொல்லி வாக்கா மக்களை 2 ரூபாய்க்கு பிளேடு வாங்கி ஷாட்டை எடுத்து நம்ம ராஜசேகர் அண்ணனை சல்லுப்புன்னு அடிக்க சொல்லி உன் கையை அறுத்துக்கிட்டு என் கையை நான் கருப்பா இருக்கேன்டா நீ தாண்டா செக்கச்சேவர்ன்னு இருக்க. கருப்பா இருந்த ரத்தம் ஒரே மாதிரி தானே வரும். எல்லாருக்கும் ரத்தம் ஒண்ணு தாண்டா செகப்பா தாண்டா இருக்கு. அறுத்து அந்த காரைக்குடி பஸ் ஸ்டாண்டு பூரா ரத்த ஓட்டமா ஓட விட்டோம் வச்சுக்க, எல்லாரும் வந்து கடைசியில காசி மச்சான ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு வசூல் பண்ண விட்டோம் வச்சுக்க, அந்த ரத்தத்தை குடிக்க முடிவுறா வந்துடும். இருக்கட்டும். ஆமா அப்படியாவது வசூல் பண்ணி பொழைச்சுக்கிற மாட்டோமா? ஆமா கவலை இல்லாம கஷ்டத்தை மறந்து உட்காந்துருங்க. இப்ப சம்பளத்தை கொடுத்துட்டு போயிடலாமா? எந்த சம்பளத்தை? சரி போடா, என்னத்தை நான் கொண்டு போறேன். ஒரு விஷயம் சொல்றேன், இந்த ஆம்பளையாளுக்கு புறாமே அதிகமா மட்டும் சம்பாதிக்காதீங்க, பொண்டாட்டியே எதிரியாயிருவா. உண்மையை சொல்றையா, நான் சின்ன பிள்ளைதான், எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை சொல்றேன். அதிகமா யாரு ஆம்பளை சம்பாதிக்கிறீங்களோ கட்டின பொண்டாட்டியே எதிரியாயிருவா. நம்ம அதிகமா சம்பாதிச்ச உடனே கட்டின பொண்டாட்டி கேட்பா, எங்க அண்ணனுக்கு முடியல, என் தம்பிக்கு இந்த இது வாங்கணுமா, காசு கொடுங்க அப்படின்னு கேட்பா. அடி இழிச்சா வச்சிருக்கி விட்டு முகரே பாரு முகரைய, அண்ணன் தம்பி அவன் பொழைக்க தெரியாம பொழைக்க நான் சம்பாரிச்சு கொடுக்கணுமா அப்படின்னு நம்மளை சோத்துல வச்சு விஷத்தை மீன் குழம்புல வச்சு விஷத்தை வச்சு கொண்டாலும் கொண்டுருவான். அம்மையா அதை மட்டும் நல்லா கவனமா தெரிஞ்சுக்கணும். அதிகமா சம்பாதிக்காதீங்க, இருக்கிற வரையும் நல்லா சம்பாதிங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன், நல்லா சம்பாதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்லா உதவி செய்யுங்க, அது உங்க குடும்பத்துக்கு தருமா. இந்த கோவில் திருவிழாக்கு அன்னதானம் 1,00,000 பேர் சாப்பிட்றாங்க வருங்க, அதுக்கு நீங்க கூட உதவி செய்யுங்க. அந்த அன்னதானத்துக்கு வந்த சாப்பிட்ற வயிறு நிறையும் போது நம்ம மனசு நல்லா நிறையும், கடவுளும் நம்மளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுப்பேன். சத்தியமா சொல்றேன், இது உண்மையான விஷயம். ஐயா கட்டுன பொண்டாட்டி கூட நம்ம சம்பாதிக்கலைன்னா நம்ம பகையாயிருவா. ஜோறு விட மாட்டான், காலை தூக்க மாட்டான் சமயத்தில். நிலைமை அப்படி இருக்கு, பெரிய விஷயமா இருக்கு. ஆமா அதை முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். அப்படிலாம் இருக்கிறதுனால ஆமா என்னோட தாத்தாக்களா எதுவும் கவலைப்படாம உட்காந்துருங்க, கஷ்டத்தை மறந்து சந்தோஷமா உட்காந்துருங்க. நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது நம் கையில் இருக்கும் வீணை தான்ட்டான். ராத்திரி தூங்கி காலையில எந்திரிச்சாதான்
உடம்புல உள்ள உசுரே நடந்துறான். கண்டிப்பா எந்திரிச்சோம்னா நம்மளுக்கு சொந்தம் உடம்பு உசுறு, இல்லைன்னா இறைவனுக்கு தான் சொந்தம். இதுதான் மேட்ரு, வேற ஒண்ணும் இல்லை. செத்தவண்ண பிணம்னு பேர் வச்சிருவேன். ஆமாமா ஆமா, தீயிலில் மூட்டி பேருதனை நீக்கி பிணம் என்று பேரிட்டு நீரில் மூழ்கி நிலை பொழிந்தாரே அப்படின்ட்டுருவேன். கட்டின கொண்டாட்டி கூட ஆசை ஆசையா 45 லட்சம் 50 லட்சத்துக்கு வீடு கட்டி வச்சிருப்பான். என் தங்க புருஷா நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்டா சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. நீ இல்லைன்னா ஒரு காலமும் வாழ மாட்டேன் அப்படின்னு சரி நீ அழுகாத விடு. செத்துட்டோம்னா பாச்சுக்க, அன்னைக்கு மட்டும் மெச்சுக்கிறதுக்காண்டி மூசு மூசுன்னு மூக்க சிந்தி குண்டியில தொடச்சு இந்த குண்டி முன்னாடி வரும் மூக்கு சளியா நிறைஞ்சு மயக்கப்பட்டு விழுந்து வர்ற ஆளுக்கு அப்புறம் ஆக்ஷன் பண்ணி பாக்குற மாதிரி கட்டின புடிச்ச மாதிரி எவ்வளவு பாசமா இருக்கா வர்றா அப்படிலாம் சொல்ற மாதிரி நடிப்பா. ஆமா, அதுக்கப்புறம் பாத்துக்க 1 மாசம் சென்ற உடனே பெத்த மைண்ட சொல்லுவா, டே உங்க அப்பா என்ன தெரியலடா சொப்பனத்துல ஓயாம கனவுல வந்து தட்டுறாரா, ஏன் வீடுன்னு சொல்றாரா, என்கிட்ட ஒரு ஜோசியக்காரன்ட்டு ஏதாவது 90 வாங்கி மந்திரிச்சு போடுறா வீட்டுக்குள்ள அப்படின்பா. அத்தனை ஆசையா கட்டின 50 லட்சம் 60 லட்சம் வீட்டிலே 2 நாள் வைக்க மாட்டாங்க, உடனே தூக்கிடுவாங்க. ஆமா, அதனால அமைதியா இருங்க, நல்லா மகிழ்ச்சியா இருங்க, சிரிங்க. முதல்ல நானே பார்த்ததில்ல, அப்புறம் நீ எப்படி பாப்ப? வீட்டிலே கிடக்குதோ எங்கனைய பெத்து எப்படித்தான் போட்டாங்கன்னு தெரியல, எப்படி வளர்த்தான்னு தெரியல. நங்கமணி இருக்காங்க, சிகப்பா இருக்குமா கருப்பா இருக்குன்னு கூட தெரியல. 7 பிள்ளை பெற்றிருக்காங்க, என்னன்னு தெரியல. 7 பிள்ளை வித்து கருப்பு பைய திருப்பி போட்டு மறுபடியும் இன்னொரு பிள்ளைக்கு அஸ்திவாரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, மதிக்கு மரியா உரிய கை. ஆமா, கை வீட்டுல மகிழ்ச்சியா இருந்த ஆளுங்க உலகத்துல ஆம்பளை யாருமே கிடையாது. பூரா பேய்களையும் பிசாசுகளையும் கட்டி குடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமா, கோடையடி குமரன் மிருதங்க வித்துவான். ஆமா, எல்லாரையும் சொல்லல. ஆமா, பப்புன்காரன் வித்தியா சொல்லக்கூடாது. எப்படி பேசுறேன் வித்தியா, என் புருஷனை நான் தெய்வமா நினைப்பேன். அப்படிலாம் பெண்கள் இருக்காங்க சத்தியமாத்தா. புருஷனை கட்டின புருஷனை எதிர்த்து பேசாத பெண்கள்லாம் அந்த தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க, வேற நாட்டிலாம் இல்லை. ஆமா, அதனால எல்லா பெண்களையும் சொல்ல முடியாதுல்ல, அது தப்பா போயிடும். ஆமா, கோடையடி குமரன் என்னண்ணே வேலை கொடுக்க போறியா, ஒண்ணுக்கு இருக்க போறியா, இங்க வா, உள்ள கக்கூசு இருக்கு, வா உள்ள கக்கூசு சும்மிங்க புல்லு எல்லாமே இருக்கு, வந்து ஒண்ணுக்கு இருந்துவிட்டு நீச்சல் அடிச்சு விட்டு ஆமா பேண்ட் விட்டு கூட போ. ஆமா, சிறந்த முறையில் மிருதங்கத்தை சேர்த்த ஆமா அருமை மாப்பிள்ளை கரூரை சேர்ந்த பிரகாஷ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இப்படிலாம் ராத்திரி வந்து சீப்பட்டு செருப்படி விட்டு ஆமா போகாத ஊர்லாம் போய், அதே ஒரு பழமொழி சொன்ன கதையா, பூ உள்ள மங்கையாம் பொற்கொடியாம் போற இடம் போற செருப்படியாம், விளக்கமா தடியிலனே செருப்படியாம் அப்படின்லாம் வாங்கி இந்த காசை கொண்டுக்கிட்டு போய் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றி. ஆமாம், ரொம்ப சிரமம். ஏன் கேட்குற, வெளியில் சொல்ல முடியாது. கலைஞர்களோட நிலைமையே ரொம்ப சிரமம்ப்பா. இரவு நேரம் முழிச்சு நம்ம வரிசையாக நாடகம் நடிக்கும்போது நம்மளுக்கு ஆயுள் குறைவு. உண்மைதான், எப்போ மண்டையை போடுறோம்னே சொல்ல முடியாது. திடீர்னு கையை காலெல்லாம் பிடிச்சி இழுத்துக்கிறேன். ஆமாம், இயற்கைக்கு மாறாக நாங்களாம் உழைக்கிறது. ஆமாம், இரவு நேரம் பணி அப்போ பண்ணுறாங்க வருங்க, அவங்க பூரா இதே நிலைமை தான். ஆமாம், ஏன்னா பகலில் வந்து நம்ம உழைக்கணும், இரவு நேரங்களில் ஆமாம் நம்ம தூங்கணும். அது நிம்மதியாக தூங்குனா ஒரு 3 மணி நேரம் தூங்கினாலும் அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இரவில். ஆமாம், நாங்கள் ஏற்க மாறா பண்ணுறது. ராத்திரி அமைத்த நாடக அமைப்பாளமாகிய இங்கு ஆறுமணித்தை சேர்த்து கொண்டிருக்கும் அருமை பாசமிகு அண்ணன் இருப்பு சீகூர்ணி தேவகோட்டை பக்கம் ராம்நகர் பக்கம். ஆமாம், ராம்நகர்லேருந்து கிழக்க பார்த்து போகணும். சொந்த ஊர் சம்பாநட்டி, ஆனால் இருப்பு சீகூர்ணி தேவகோட்டை பக்கம். ஃபோன் நம்பரு ஆமாம், ஃபோன் நம்பர்லாம் சொல்ல வேணாம். மேற்கொண்டு யாராவது பொம்பளை ஃபோன் பண்ணி அவங்க பொண்டாட்டி மல்லுக்கிட்ட வந்து என்னோட வந்து இருக்கட்டும், அந்த நம்பர் ராங் நம்பர், அதுக்கு இன்னும் ரீசார்ஜ் பண்ணலை. இருக்கட்டும், 6 மணி விஷயத்துக்கு தோன்றிருக்கும் அருமை அண்ணன் சம்பாநட்டியை சேர்ந்த ராஜசேகர் அவர்கள் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் அமைத்துவார்கள். இந்த நாடகம் மட்டும் இல்லாமல் இந்த பகுதியை சார்ந்த எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் அருமை அண்ணன் 6 மணி சக்கரவர்த்தி ராஜசேகர் அண்ணன் அவர்களுமே நாடுகள் சிறந்த முறையில் குறைந்த செலவில் அமைத்து தருவார் என்பதை எவ்வளவு. ஆமா, அந்த பிள்ளைக்கு தான் கலர் சொன்னீங்கல்ல, வேணா 4 பேரும் கூட ஒரு குலுக்கு சீட்டு கூட போட்டு பாருங்களேன். எதுக்கு? சரி இருக்கட்டும். ஓ, அந்த பிள்ளை இருக்கா, அந்த கலரை சொல்லாத வாயில எச்சி ஊறு. அருமையான பிள்ளை. இன்னைக்கு பூரா எதற்க உட்கார வச்சுக்கிட்டு இதை மட்டும் கேளு, குண்டியை நெளிக்காம இப்படி நேரம் வை, சமணம் கொட்டு, அப்படியே குசு போட மாதிரியே குண்டியை இப்படி தூக்குற, இப்படி சமணம் கொட்டு. அந்த பிள்ளைய பூரா இன்னைக்கு நீ சமணம் கொட்டுன மாதிரி உட்காந்துக்கிட்டு ஒரு வாழை இலையில சுட சுட சோறை மட்டும் கொட்டி கூட்டு பொரியல் முட்டை மீன் கீனு நண்டு கிண்டு வெஞ்சனம் குழம்பு எதுவுமே தேவையில்லை. அந்த வெறும் சுடுசோரை போட்டுக்கிட்டு அந்த பிள்ளையை எதிரக்க உட்கார வச்சுக்கிட்டு அந்த பிள்ளை இதை பார்த்துக்கிட்டு முகத்தை பார்த்துக்கிட்டேப்பா, எனக்கு லோ பிரஷர், நீ மாட்டுக்கு திடீர்னு கத்துற, முகத்தை பார்த்துக்கிட்டே
அந்த ஒரு இலை சோத்தையும் அப்படியே லவக்க தொட்டுக்கிற அப்படி அண்ணே உங்க 3 பேருக்கு தொட்டுக்கிற எதுவும் ஊறுகா வேணும்னா இந்த பைபாஸ் கடையில பக்கத்துல ஒரு பெட்டி கடை இருக்கு, அதுல போய் வெள்ளப்பூண்டு ஊறுகா வாங்கி நீ மட்டும் சொல்லிவிட்ட சுடுசோரை போய் கொண்டுட்டு வந்துடாம. சரி சரி. ஆமா, காரைக்குடியை சேர்ந்த ரவி அவர்கள் இன்றும் டான்ஸ் காமிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். பேய் கூட இறங்கும் பாரு. அண்டமா முனிவர்கள்லாம் இதுக்குள்ள தானே அடங்கியிருக்கு. எதுக்குள்ள? இந்த பூமிக்குள்ள. உங்கள் முன் பப்புனாக நடித்துக் கொண்டிருப்பவன் அருகாமையில் உள்ள கொல்லங்குடியை சேர்ந்த பி கே தன்ராஜ் அடியும் பப்புன் காமிக்கலாம் தான். ஆமா, எங்களெல்லாம் இந்த பகுதிக்கு ஆமா வருடம் அழைத்து வந்து இந்த கிராமம் மட்டும் இல்லை, இந்த சுற்றுவட்டார திருவிழான இந்த பகுதியில் பூரா அந்த ஆரசமங்கலம் இந்த ஏரியா பூராமே எங்களை அதிகமான முறையில் நம்ம அண்ணன் சொன்னது மாதிரி உங்களை நிறையா மேடையில் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு சலிப்படையாமல் ஆமாம் எங்களை பார்க்குறீங்க பாருங்க, அது ரொம்ப மகிழ்ச்சி. அன்பு ரசிகர்களுக்கு எங்கள் தலை சார்ந்த பணிவான வணக்கம். வானே எதுவும் அன்பளிப்பு தரப்போறியா? காசு கொடுக்கலாம்னு வலையொலியில் பதிவு செய்து கொண்டிருக்கும் தேவோட்டை சேர்ந்த அருமையான மரியாதைக்குரிய அன்பு சக்கரவர்த்தி ஆமா யூடியூப் சேனல் வீடியோ கவரேஜ் அண்ணன் அவர்களுக்கு, முத்தண்ணன் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு சிறந்த முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த ஆமா கிராமத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி. எல்லாரையும் அந்த கையாட்டில் ஒரு தேவி ஹோட்டல், தேவி தானே தேவி ஹோட்டல்ல என்னது பள்ளி கவலி சொல்லுது, கெவிலி சொல்லுது என்கிட்ட. பிட்டு விட்டாங்க பிட்டு என்னத்தை பிட்டு விட்டாரு? சாப்பாடு கருவாட்டு குழம்புன்னு மீன் குழம்பு இல்லையா அது? மீன் குழம்பு பாது. நான் கருவாடு குழம்பு இல்லையா நினைச்சேன். என் தலையெழுத்து மயிர். அருமையான சாப்பாடு போட்ட அன்பு கிராமத்தார்களுக்கும் தேவி ஹோட்டலில் உணவகத்தில் பணியாற்றக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். ஆமாம், விடைபெறுகிறேன். இந்த பொம்பளை பிள்ளை பாருங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா நம்பிராஜன் கிட்டு இருக்காரு. நீங்கள் அமைதியாக இருங்க, விடிய கலந்து போவோம். எங்களுக்கு தெரியும் யாரா சரியா விடுவோம்னு. ஆமாம் இருக்கட்டும். பொம்பளை பிள்ளை பார்த்தோன்னா கப்பை பழந்துக்கிட்டு படுத்துடக்கூடாது. பேசாம இரு. ஆமாம், அமைதியாக உட்காந்துருக்காங்க. நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த நாட்டில் வாழுவோமா? நீட் தேர்வுக்காக பள்ளி மாணவியர்கள்லாம் அடித்து செத்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், அங்கே புரட்சி வந்துருச்சு. என்னைக்கும் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டுக்காக ஒரு புரட்சி வந்துச்சு பாரு, அது மிகப்பெரிய ஒரு புரட்சி. ஆனால் டெல்லியில் ஏற்கனவே பஞ்சாப் ஆளுக பூராமே சேர்ந்து விவசாயத்துக்காண்டி 1 வருஷம் போராட்டம் பண்ணாங்க பாரு, அதுவும் மிகப்பெரிய புரட்சி. இப்போ அந்த கல்விக்காக இந்த பள்ளி மாணவியர்கள்லாம் ஆமாம் போராட்டம் பண்ணி பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை எல்லாமே மண்டை உடஞ்சி ரத்தம் மூக்கு உடஞ்சி ரத்தம் சிந்தி போய் அங்கே குளிக்காமையும் கொள்ளாமையும் கிடந்துக்கிட்டு இருக்கான் பாரு. அவங்க அந்த பயலுக மாணவியர் போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று எங்கள் நாடக நடிகர்களின் சார்பாக மனதார வேண்டிக் கொள்கிறோம். நன்றி கலந்த வணக்கம். ஆமாம், நாய்கள்லாம் மாநாடு ஓடிச்சான். இந்த கதையை மட்டும் கேளுங்க தாய். நாய்கள்லாம் மாநாடா? இந்த சொல்கிறேன், அப்புறம் மாட்டுக்கு சொல்லு. என்னைய நாயின்னு சொல்றியா? கதையை சொல்கிறேன், பேசாம இரு. நாய்கள்லாம் மாநாடு ஓடிச்சான். இவங்க பூரா நினைக்கலாம் என்னடா பப்புனுக்காரன் திடீர்னு நாய்கள்லாம் மாநாடு ஓடிச்சு. நாய் மாநாடு? ஆமா, நாய்கள்லாம் ஏன் மாநாடு ஓடிச்சுன்னா, நாய்கள் பூரா ஏன் மாநாடு ஓடிச்சுன்னா, இந்த மனுஷ பைய பூரா அவன் சண்டை ஓட்டா அவன் திட்டிக்கிறான். அதை விட்டு நம்மளை அறிவு கட்ட நாயே, சொரண கட்ட நாயே, துப்பு கட்ட நாயே, வள்ளு புறக்கி நாயே, எச்சிக்கல நாயே அப்படின்னு நம்மளை திட்டேன். இதை வன்மையா கண்டிக்கணும் அப்படின்னு நாய்கள் பூரா ஒண்ணு கூடி மாநாட்டுக்கு லாரி நிறைய கிளம்பி பறிச்சு இதே மாதிரி ஒரு பெரிய பொட்டல் திடல், இதே மாதிரி மேடை வக்காமக்கல நாய்கள் பூரா சேர போட்டு கீழே பூரா உட்காந்துருக்கு. சரி, மேல 4 நாய் தலைவர் நாய் உட்காந்துருக்கு, கீழே நாய்கள் பூரா உட்காந்துருக்கு. ஒரு தலைவர் நாய் எந்திரிச்சு பேசுது, நம்ம நாய்களுக்கெல்லாம் என்ன கோரிக்கை வென்றான்? இந்த மனுஷ பைய போறான் அவன் சண்டை ஓட்டான், அவனை திட்டிக்கிறான், திட்டணும். அதை விட்டு நம்மளை திட்டுறான். இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏன் திட்டுறான்? நம்ம எச்சிலையை கண்டா நக்கிறோம். அதனால இன்னையில இருந்து நம்ம எச்சிலையை நக்க கூடாது அப்படின்னு தீர்மானத்தை போட்ட உடனே இருக்கிற நாய்கள் எல்லாம் கோரிக்கை ஏத்துக்கிடுச்சு. பக்கத்துல ஒரு பெரிய கல்யாண மண்டபத்துல ஏதோ காது குத்த கல்யாணமா வச்சிருப்பாங்க போல. சரி, அங்க கல்யாணம் முடிஞ்சு அந்த கல்யாண மண்டபத்தை பூரா சுத்தப்படுத்தி இந்த எச்சிலையை பூரா பெரிய வட்ட சட்டியில போட்டு கொண்டாந்து இந்த மேடைக்கு பக்கத்துல தொப்புன்னு கொண்டாங்க பாரு. முதல்ல பரிவட்டு ஓடி போய் நக்க போன நாய் எந்த நாய்னா, இந்த மேடையில 4 நாய் தலைவர் நாய் தீர்மானம் படிச்சுவாரு. இந்த நாய் தான் போய் நக்க போயிருக்கு. இன்னைக்கு நாடும் அப்படி இருக்கு, நாட்டோட மக்கள் நிலைமையும் அப்படி இருக்கு. ஆமா, அதனால விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருடங்கதான் சொல்ல போனா குருடங்கதான் எல்லாருமே சொல்ல போனா குருடங்கதான். நம்ம நாட்டுல நடு ரோட்டுல, நம்ம நாட்டுல ரோட்டுல
கெட்டு போச்சுடா சொன்னானே பாரதி சொன்னதன்ன ஆச்சடா எல்லாரும் நாட்டு மன்னன் இல்ல எல்லாருமே திருடங்கடா சொல்ல போனா குருடங்கதா பந்தல் மேடையில் போட்டுக்கிறான் ஒரு குண்டையின் தோளுல மாட்டிக்கிறான் வெட்டுகள் கெட்டிட போட்டுக்கிறான் அதை போட்டது புத்திய மாத்திக்கிறான் பந்தல் மேடையும் போட்டுக்கிறான் ஒரு குண்டையின் தோளுல மாட்டிக்கிறான் பொட்டுகள் கெட்டிட போட்டுக்கிறான் அதை போட்டது புத்திய மாத்திக்கிறான் எல்லாமே தேசம்தான் ஏதேதோ மோசம்தான் எல்லாமே முழு திண்டாடுது தேசம்தான் நாடு கொலையலாம் எதுக்கு மாறணும் அப்பாவி மனுஷன் எல்லாம் சிகப்பா மாறணும் ஒருத்தனும் இங்கே சித்தனும் இல்லை புத்தனும் இல்லை எல்லாருமே திருடங்கதா சொல்ல போனா குருடங்கதா எத்தனை சாமியடா அதில் உண்மத என்மத சண்டையடா எத்தனை சாதியடா அதில் முட்டுது மோதுது மண்டையடா எத்தனை சாமியடா அதில் உண்மத என்மத சண்டையடா எத்தனை சாதியடா அதில் முட்டுது மோதுது மண்டையடா கல்லான தெய்வங்கள் காணாம நின்னாச்சு எல்லாரும் கோயில் கட்டி இங்கே இப்ப என்னாச்சு என்னாலும் நடந்ததுக்கு பின்னால வருந்தனும் இல்லாட்டி நடந்ததுக்கு பின்னால திருந்தனும் ஒருத்தனும் இங்கே சித்தனும் இல்லை புத்தனும் இல்லை எல்லாருமே சொல்ல போனா குருடங்கதா நம்ம நாட்டுல நடு ரோட்டுல நம்ம நாட்டுல ரோட்டுல